பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார் ரகுபதி? அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா? காலையாக இதான் வேலை. அவங்க வீட்டில் நேர்ந்து விட்டுருக்காங்க. எங்க அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்காங்க. பொய் சொல்றது மட்டும்தான் காலையிலேருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை. ஐயா, பிரிசன் துறையை கையில் வச்சிருக்கிற ஒழுக்கமா ஒரு வேலையை செஞ்சிருக்கியா? அதுவரை தெரியாம நான் கேட்கிறேன், ஒழுக்கமா செஞ்சிருக்கீங்களா? எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணா கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை. பதில் சொல்றது உங்க வேலை. ஆளுங்கட்சிக்கார விக்டிம் ஷேமிங், எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ், இதெல்லாம் நம்ம முறை சொல்லல. வேலையெல்லாம் எழுதுறீங்களா அவன் பேரு? பத்திரிகையில சும்மா அதே அச்சுல போய் பத்திரிகை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துருச்சுங்களா? சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று அறிவாளி உட்கார்ந்துருக்காங்களா இதுல? அதனால இது கம்பீரமா எடுத்துக்கணுங்க. ரொம்ப தப்பு பண்றாங்க. நாம ஒன்னொன்னும் அடுத்து அதை விட கொடூரமா இருக்கனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு. இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க, அதனால இதை மறந்தாச்சு. அதனால்தான் வேறு வழி இல்லாம எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருகபெருமான்ட்ட போய் முறையிறோம். வேற என்னங்க வழி சொல்லுங்கண்ணா? இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதே இந்த மாதிரி சபையில நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தீங்க, நான் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவேன் சார். அது சொன்ன 4 பேர் எஃப்ஐஆர் தூக்கிட்டு வருவானு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவானு, தூக்கி வெளியே வச்சாதான் சரியா வரும். அந்த மாதிரி ரத்த சார் இது அரசியல் வந்தாலும் அடங்கி உட்கார்ந்து இருக்கிறேன். வேற வழியில கேட்டா கட்சி பொறுப்பு, தேசிய கட்சி மாநில தலைவர் எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறாங்க. அதனால வாயை பொத்திட்டு உட்கார்ந்து இருக்கேன். சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கா சார், நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கா சார், 1000 கோடி கொடுத்துருக்கா சார். ஏன் சார் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு லோட்டு சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. நிர்பயா ஃபண்ட் எதுக்கு கொடுத்தோம்? முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில 4 சிசிடிவி போடுற கொடுத்தோமா? எதுக்குங்க நிர்பயா ஃபண்ட் கொடுத்தோம்? இதுக்கு தாங்க கொடுத்தோம். அடிப்படையே இல்லை. கேட்டா யுஜிசி கமிஷன் நாமினி வரணுமா? ஏன் உனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி வைக்கிற துப்பு இல்ல? நீ யுஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க? வெக்கமால உனக்கு? வெக்கமால். யுஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா, இந்த சந்தான முதல்ல பேசுவார்ல லொல்லு சபால, இந்த யுஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா, கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடி கேட்டா நாளைக்கு காலைல கோவிச்செழியன் சொல்லுவார். அது யுஜிசி கமிஷன் நாமினி வந்தாருன்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம். வெக்கமால உங்களுக்கு கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்டா வளர்ந்த நாடு, $1 trillion எக்கானமி, $1 trillion எக்கானமி. ஒரு காலேஜ்ல பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. $1 trillion எக்கானமி என்ன $1 trillion எக்கானமி? அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு 10 முதலாளிகள் உருவாக்கி $1 trillion டிக் போடுறக்கா? இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு இருக்கா? என்ன கேட்கற கேள்வி நியாயம் இருக்கு? $1 trillion என்ன வெங்காயத்துக்குன்னு கேட்கறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யாது, பஸ்ல பேருந்து ஓட்ட, மேலே ஏறினா எப்ப இடிஞ்சு விடும் யாருக்கும் தெரியாது. ஆனா $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா? இதை வெக்கமா இல்ல உங்களுக்கு?